அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நீங்கள் தவமிருந்து காத்திருந்த அந்த 7 நாட்கள் இருக்குதுங்க. அந்த வகையில இந்த 7 நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக வழிபாடுகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், உங்களுடைய ராசிக்கான பரிகாரங்கள் என்ன, அவற்றை நாம் எப்படி முறையாக செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழு பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவமிருந்து காத்திருந்த அந்த 7 நாட்களான 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5இல் ஆட்சி பெற்ற புதன் 6ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு. இந்த 6ஆம் இடம் என்பது புதனுக்கு நல்ல இடம். அதுவும் சுக்கிரனோடு இணைந்ததால் கலைஞர்களுக்கு, தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. தடைபட்டு வந்த அனைத்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் மீண்டும் தொடர சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு உரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவரோடு புதனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த கிரகம் மட்டுமில்லாமல் 7 கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. இதனால் ரியல் எஸ்டேட் முதலிய தொழில்கள் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சுபகாரியங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த சுபகாரியங்கள் அனைத்துமே எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சல் பெற்று சஞ்சரித்தவர் தற்போது அவருடைய ராசியில் பலம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறாரு. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்டு வந்த அனைத்து மன குழப்பங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுது. எதையும் திட்டமிடாத கவலை, ஏதாவது ஒரு கவலை மனதில் வருத்தி வந்த நிலையில அந்த கவலைகள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சக பணியாளர்களுடைய தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும் என்பதால் உங்களுக்கு பொறுமை அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கும்ப ராசியில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வந்திருக்கும். உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுடைய குணமறைந்து நடந்து கொண்டிருக்க மாட்டாங்க. இதனால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டிருக்கும்.
ஆனா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியாக எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால சுபகாரிய சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் அனைத்துமே நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இப்போது தனது சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு கூடிய விரைவில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பயணங்கள் பலன் தரும் விதமா அமைய இருக்குது. அதே போல புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உங்களுக்கு உருவாக்குறாரு. உங்களுடைய ராசிநாதன் தனாதிபதியோடு இணையும் இந்த நேரம் உங்களுக்கு யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பொருளாதாரம் உச்ச நிலையை அடையுங்க. புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ளுவாங்க. அதே போல் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வீடு வாங்கும் முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அது மட்டுமின்றி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேமிக்க முற்படுவீங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நட்பால் நல்ல காரியம் நடைபெறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவியில் உள்ளவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கலைஞர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி வந்து சேருங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடையும் வாய்ப்புகள் உண்டு. பெண்மணிகளுக்கு உறவினர்களால் நன்மைகள் ஏற்படுங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லாத ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை நிதானமாக யோசித்து செய்யுங்க. சில நேரங்களில் கவனக்குறைவால் பிரச்சனைகள் வரலாங்க. 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் கவனமாக இருப்பதும் அதே போல் தேவையில்லாமல் கோபப்படுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இந்திராஷ்டமம் இருப்பதால தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று ஒதுங்கி இருப்பது நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசியில் ஜென்ம குரு இருப்பதால் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. உங்களுடைய விருப்பமான மகான்களான ராகவேந்திரர் ரமணர் போன்றவரை வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.